ஹலோ, ஹாய். டுடே நம்ம கோல்டோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ என்ன மாதிரி நெக்ஸ்ட் மூமெண்ட் கொடுக்க போகுது, மார்க்கெட் இப்போ எந்த லெவலில் இருக்குது, ஸோ எல்லாமே ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே தெரியும், இப்போ கரண்ட்டில் இருக்கிற மார்க்கெட் வந்து கோல்டு வந்து ஒரு ஸ்ட்ராங் பேரிஷ் ஒரு செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஈவன் அது டே கேண்டிலாக இருக்கட்டும், நீங்கள் 4 ஹவர்ஸ் 1 ஹவர்ஸ் எதில் வச்சு பார்த்தாலுமே உங்களுக்கு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் தான் மார்க்கெட். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இப்போ. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு டே கேண்டில். ஸோ டே கேண்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னா 4100 ஆல்ரெடி மார்க்கெட் பிரேக் பண்ணியாச்சு. இப்போ இருக்கிறது வந்து 4000. ஸோ 4000 அப்படிங்கிறது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் அது. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணும். ஏன்னா நார்மலாகவே இன்ஸ்டிடியூஷன் பிளேயர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து பை பண்ணக்கூடிய இடம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக எந்த மந்த் நடந்திருக்கு அப்படின்னா நவம்பர் அக்குமுலேஷன் வந்து நிறைய நடந்திருக்கு. ஸோ இங்கே இருந்து மார்க்கெட் வந்து பை ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆன மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட் அப், இதில் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் தான், பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் அதோட மூமெண்ட் வந்து ஃபுல் ஹை இங்கே வரைக்கும் போயிருக்கு, 5600 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணும் இந்த டைம். ஸோ இந்த இடத்த மெயினாக வாட்ச் பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த இடத்துல உங்களுக்கு டே கேண்டில் வந்து க்ரீன் கேண்டில் விழ ஆரம்பிச்சிட்டு, ஸோ இன்னைக்கு டேட் வந்து 11/6 மார்னிங் 10:50 தான் ஆகுது. ஸோ இன்னைக்கு கேண்டில் முடிகிறது. ஸோ இன்னைக்கு வியாழக்கிழமை, ஸோ தேர்ஸ்டே ஃப்ரைடே நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த 2 நாள் முடிவில் தான் தெரியும். ஸோ இதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு புல்லிஷ் மார்க்கெட் மாறுது அப்படிங்கிறத நம்ம எப்படி கேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 4 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் இப்போ 4 ஹவர்ஸோட ஹை வந்து 4360 இருக்குது. எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 4400 வச்சுக்கோங்க. மார்க்கெட் இப்போ இங்கே இருந்து இங்கே இருந்து டைரக்டாக போகாது, அப் அண்ட் டவுன் இருக்கும். அப் அண்ட் டவுன். இங்கிருந்து இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடம் கன்ஃபார்ம் ஆகும். அப்புறம் மறுபடியும் இங்கேருந்து ஒரு டெஸ்ட்மெண்ட் கொடுக்கும், மறுபடி இந்த ஹை போகும். ஸோ இப்படி தான் மார்க்கெட் நடக்கும்.